உட்காந்துருக்கான் பாருங்க ஒரு சின்ன பையன். இவன்லாம் காசு கொடுத்தா கூட அரசியல் கூட்டத்துக்கு வருவானா? பிறந்து அப்படியே ஆஸ்பத்திரியில இருந்து வந்து டவுசர் சட்டை போட்டு உட்காந்துருக்கான். நாளைக்கு இவன் கூட மாவட்ட செயலாளராக வருவான். காரணம் அதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். இவன் இருக்கிற வரைக்கும் நம்ம கட்சியை யாராலையும் அழித்து பார்க்க முடியாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாட்டுனால வளர்ந்த இயக்கம் திமுக. நாகூர் அனிஃபா ஐயா பாடிய பாடல்களால் இந்த இயக்கம் எப்படி வளர்ந்தது, எப்படிப்பட்ட பாடல்கள். ஓடி வருகிறான் உதய சூரியன், உள்ளமெல்லாம் இங்கு பொங்கி மகிழவே ஓடி வருகிறான் உதய சூரியன். எத்தனை பாட்டு. 4 கோடி மக்களுக்கு தலைவர் அண்ணா நல்ல தம்பி என்றழைத்த கலைஞர் டி.எம். சௌந்தரராஜன். கழகம் நம்ம கழகம், இது திராவிட முன்னேற்ற கழகம், அதன் திருப்பணி என்றென்றும் தொடரும். எவ்வளவு பாட்டு. எம்ஜிஆரே நம்ம இயக்கத்தை பத்தி எங்கிட்ட பாடியிருக்கார். நான் எம்ஜிஆர் ரசிகர். நம்ம தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எம்ஜிஆர் ரசிகர். நம்ம மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் எம்ஜிஆருடைய ரசிகர். எதை வச்சு சொல்றேன் தெரியுமா? ரைட் ஹேண்ட்ல வாட்ச் கட்டியிருக்காரு பார்த்தீங்களா? எம்ஜிஆர் ரைட் ஹேண்ட்ல தான் கட்டுவார். பழைய படத்துல எல்லாம் நீங்க பாருங்க, எம்ஜிஆர் காதல் பாட்டில் கூட ரைட் ஹேண்ட்ல வாட்ச் கட்டியிருப்பார். உன்னை பார்த்து கொண்டிருந்தால் பாட்டு வரும், அதை பூங்குயில் கூட்டங்கள் கேட்டு வரும் அப்படிங்கிற பாட்டுல ரைட் ஹேண்ட்ல வாட்ச் கட்டியிருப்பார். எத்தனை பெரிய மனிதனுக்கு ரைட் ஹேண்ட்ல தான் வாட்ச் கட்டியிருப்பார். எடப்பாடி பழனிசாமி பேசுறப்ப பாத்தீங்களா? எம்ஜிஆருடைய பிறந்த நாளுக்கு எம்ஜிஆருடைய பாட்டை அவரால் வாசிக்க முடியல. 4 A4 சீட்டை வச்சுக்கிட்டு எம்ஜிஆர் அவர்கள் எத்தனை பாடல்களை பாடியிருக்கிறார். எம்ஜிஆர் அவர்கள் பாடிய பாடல்களை நான் சொல்லலாம். எம்ஜிஆர் அவர்கள் அந்த வரி ஞாபகம். அப்புறம் ஒரு பேப்பரை சிக்கி அப்புறம் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருவருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். வாழ்ந்தவர் கோடி, மறந்தவர் கோடி, மக்களின் மனதில் இருப்பவர் யார்? வெக்கமா இல்ல? உங்க கட்சியை ஆரம்பிச்ச தலைவருடைய பாட்டு 4 பாட்டு பாடுறதுக்கு வக்கில்ல. எம்ஜிஆருடைய 100ஆண்டு பிறந்த நாள் பொதுக்கூட்டமா நான் பாடுறேன் எம்ஜிஆர் பாட்டு. எப்படி எல்லாம் பாடியிருக்காரு எம்ஜிஆர் தெரியுமா? நம் நாடு படத்துல பாடுவாரு. பொய்யும் புரட்டும் பொழுதாய் கொண்டு பிழைத்தவரெல்லாம் போனாங்க, கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டை காலத்தினாலே அழியாது. அடுத்தவர் தான் சூப்பர். சூரியன் உதிச்சதுங்க, சூரியன் உதிச்சதுங்க, இங்கே காரியம் மறையுதுங்க, சரித்திரம் மாறுதுங்க, எல்லாம் சரியா போகுமுங்க. யாரு பாடினது? எம்ஜிஆர். இன்னொரு பாட்டு. 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை, ஆணைகளிட்டே யார் தடுத்தாலும் அலைகடல் ஓய்வதில்லை. ஆடிவா ஆடிவா ஆடிவா. அன்பே வாழ ஃபர்ஸ்ட் சாங். உதய சூரியனின் பார்வையிலே உலகம் விழித்து கொண்ட வேளையிலே. நான் பாடுறேன் ஒரு பாட்டு. உங்க கட்சியை ஆரம்பிச்ச ஒரு பாட்டை A4 சீட்டை போட்டு பரட்டுன்னு பரட்டி சட்டமன்றத்தில் முதலமைச்சர் என்ன சொன்னார் என்றால், நீங்க அந்த வீடியோ போட்டு பாருங்க. எந்த பேப்பர் பாக்கெட்ல இருந்து அவசர பேப்பர் போல அதை எடுத்து வச்சு
சட்டமன்றத்தின் மாண்பை குலைத்து விட்டீர்கள் என்று முதலமைச்சர், இந்த மாண்புங்கிற வார்த்தை மறந்து போச்சு, அதுக்கு 15 பேப்பர் தேடிக்கிட்டு இருக்காரு. அட கொடுமைய, இந்த பேச்சுக்கு பதில் சொல்றதுக்கு லியோனி தேவையா? எம்ஜிஆர் பிறந்த நாள் பொதுக்கூட்டம், எம்ஜிஆரை பற்றி அவரோட ஏதாவது அனுபவம் இருந்திருந்தா அவர் எம்ஜிஆரை பத்தி பேசியிருக்காரு. அவருடைய பாட்டை சொல்றதுக்கே 15 பேப்பரை பிரட்டின எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆருடைய சாதனைகளை எப்படி அவரால் சொல்ல முடியும்? ஆனால் மக்கள் திலகம் எம்ஜிஆரால் பாராட்டப்பட்ட ஒரு தொண்டன் யார் என்றால் எங்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். முரசே முழங்கி என்ற ஒரு நாடகம் அண்ணன் இருக்கிற அந்த சைதாப்பேட்டையில நடக்குது. அந்த நாடகத்தை நடத்துறவரு நம்ம தளபதி மு.க. ஸ்டாலின். அந்த நாடகத்துக்கு சிறப்பு விருந்தினரா எம்ஜிஆரை கூப்பிட்டுருக்காங்க. அன்னைக்கு கட்சியினுடைய பொருளாளர், அவருக்கு மட்டும் சேர் போட்டிருந்தாங்க. எம்ஜிஆர் சேர்ல உட்காராம நான் மக்களோட தரையில உட்கார்ந்திருக்கேன்னு சொல்லி தரையில் அமர்ந்து எங்கள் தளபதி நடித்த நாடகத்தை 2.5 மணி நேரம் பார்த்துவிட்டு அவர் தோளிலே கை போட்டு எம்ஜிஆர் அவர்கள் சொன்னார், உன்னை போன்ற உழைப்பாளிகள் தான் நமது கழகத்திற்கு தேவைன்னு எங்க தலைவருக்கு அன்னைக்கே எம்ஜிஆர் முத்தம் கொடுத்து பாராட்டிய தலைவர் யாது. உனக்கு எம்ஜிஆருக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா? இப்ப இருக்கவங்களுக்கே தொடர்பு இல்ல. உன்னை முதலமைச்சர் ஆக்கின அந்த அம்மாவுக்கும் உங்களுக்கும் இப்ப தொடர்பு இல்ல. இதுல திருக்குறள் வேற. எம்ஜிஆர் பாட்டுக்கே ஏப்போர் சீட்டு 15 பரட்டு. திருக்குறள், திருவள்ளுவர், நல்ல வேலை திருவள்ளுவர் திருக்குறளை எழுதியது சாய்க்கிலாருன்னு சொல்லாம திருவள்ளுவர்னாவே 10 தடவை மனப்பாடம் பண்ணி சொல்லிட்டார். திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளில் உடுக்கை இழந்தவன் கைபோல் ஆங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு. அதிமுக இந்த குறளுக்கு பொருத்தமாக வேட்டையை அமர்ந்திருக்கும் போது எப்படி ஒருத்தன் உதவி செய்வானோ அதே மாதிரி மக்களுக்கு நாங்க உதவி செஞ்சோம். கொடுமை. இந்த குறளை சொல்றதுக்கு எந்த விதமான யோக்கியதையும் அருகதையும் இல்லாத ஒரு கேவலமான மனிதர் தான் எடப்பாடி பழனிசாமி. 11 எம்எல்ஏக்களோட உங்களுக்கு நட்பாக இருந்து உங்க ஆட்சியை காப்பாத்தினாரே ஓ பன்னீர்செல்வம், அவரை நீங்க இன்னைக்கு நட்போட வச்சிருக்கீங்களா? நான் ஒரு சம்பவம் தான் சொல்லுவேன். நம்ம சகோதரி எல்லாம் உட்கார்ந்துருக்கீங்க. ஒரு கிராமத்துல இருந்து ஒரு பொண்ணை கட்டிட்டு வந்திருக்கேன் ஒருத்தன். அந்த பொண்ணு ரொம்ப வெக்கப்படுது. இந்தடி இந்த பாரு சொன்ன இங்க பாருப்பா, என்னடா பேசக்கூட மாட்டேங்கிறான்ட்டு, இதை எப்படி கவர் பண்ணணும்ட்டு, நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு. போங்க நீங்க ஒரு பைத்தியம். உடனே இவன் நம்மளை எப்படி கண்டுபிடிச்சா அப்படின்ட்டு, அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு இருக்கான். நீங்க பைத்தியார ஆஸ்பத்திரியில 6வது ரூம்ல இருந்தீங்க, நான் 7வது ரூம்ல இருந்தேன். 2 பைத்தியம் சேர்ந்து குடும்பம் நடத்துது. இந்த 2 பைத்தியம் வேற யாரும் இல்ல, இபிஎஸ் ஓபிஎஸ். அந்த கட்சி இன்னைக்கு என்ன நிலைமைக்கு ஆளாயிருச்சு? 5 ஆண்டுகள் நாங்கள் செய்த சாதனையே அது பேசுறது பாத்தீங்களா? 5 ஆண்டுகள் நாங்கள் செய்த சாதனையை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இவங்க 4.5 ஆண்டு செய்த சாதனையை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் என்ன நடந்திருக்கணும்? 2019 எலெக்ஷன்ல 39 தொகுதிகளில் வெற்றி பெற்றது திராவிட முன்னேற்ற கழகம். பெரிய குளங்கிற நாடாளுமன்ற தேர்தலை தவிர அதன் பிறகு நடந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் அனைத்து மாநகராட்சிகளிலும் நகராட்சிகளிலும் மண்ணை கவியது அதிமுக. வெற்றி பெற்றது திராவிட முன்னேற்ற கழகம். நீங்க மக்களுக்கு நல்லது செஞ்சிருந்தா அந்த ஆளுங்கட்சியா இருக்கப்பயே நீங்க தேர்தலில் ஜெயிச்சிருக்கலாம்ல, ஏன் ஜெயிக்கல? இப்போ ஒரு பாட்டு ரொம்ப ஃபேமஸா வந்துட்டு இருக்கு, எல்லாரும் கேட்டிருப்பீங்க. யாரா அந்த பையன்? நான் தான் அந்த பையன். யாரா அந்த பையன்? நான் தான் அந்த பையன். அதை அப்படியே பழனிசாமி குத்த பண்ணலாம். யாரா அந்த பழனிசாமி? நான் தான் அந்த பழனிசாமி. யாரா அந்த பழனிசாமி? நான் தான் அந்த பழனிசாமி. கூவத்தூர்ல காலைல விழுந்து 10 தொகுதியில தோல்வி அடைஞ்சு கட்சியை குட்டிச்சவர் ஆக்கி யாரா அந்த பழனிசாமி? நான் தான் அந்த பழனிசாமி.
58 கோடியை கொள்ளையடிச்சது யாரா அந்த பழனிசாமி? நான் தான் அந்த பழனிசாமி. சசிகலாவுக்கு துரோகம் பண்ணது யாரா அந்த பழனிசாமி? நான் தான் அந்த பழனிசாமி. எல்லாத்தையும் கொள்ளையடி பண்ணாட்டு, எல்லாத்தையும் ஏமாத்து பண்ணாட்டு, நான் எல்லாத்தையும் பாப்பண்ணாட்டு, நான் ஒதுக்க காசு கொடுத்து வாங்க பண்ணாட்டு, யாரா நீ அந்த பழனிசாமி? நான் தான் அந்த பழனிசாமி. யாரா அந்த பழனிசாமி? நான் தான் அந்த பழனிசாமி. அந்த பாட்டுல ஒரு வரி வரும், பாத்துருக்கீங்களா? அந்த பாட்டுல ஒரு வரி வரும், பேட்ட பரப்புறது ஒரு மோசமான கலாச்சாரம், இதுக்கு நீ பண்ணலாம் விபச்சாரம். பேட்ட பரப்புறது மோசமான கலாச்சாரம், இதுக்கு நீ பண்ணலாம் விபச்சாரம். ஆனா அழுக்கு கைய 1000 கைய வச்சு மறைச்சாலும் மறையாத சூரியன், சாயங்காலம் மறைச்சாலும் காலையில மறையாத சூரியன். யாரா அந்த பையன்? நான் அந்த பையன். அழுக்கு கைய வச்சு 1000 கை மறைச்சாலும் சூரியன் மறையாதுன்னு அந்த பாட்டுல எழுதியிருக்கான் அப்படின்னு சொன்னா, சூரியனை யாராவது மறைக்க முடியுமா? யாரு அந்த பழனிசாமி? நான் அந்த பழனிசாமி. பாட்டு வேற, இதுல என்ன பாட்டு? இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும் இவரை காமிக்கிறாரு. உண்மைதான், உன்னை மாதிரி யாருமே வர முடியாது. எத்தனையோ முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வந்தாங்க. ஆனா அண்ணன் மெத்தடுல முதலமைச்சராக வந்த முதலமைச்சர் ஒருத்தர் கூட கிடையாது. அந்த மெத்தடு எப்படி மெத்தடுங்கிறீங்க? அதுக்கு ஒரு மியூசிக் போட்டு வச்சிருக்காங்க பாருங்க, சோசியல் மீடியால. முதல் கால் யாருன்னா திண்டுக்கல் சீனிவாசன். யாரா காலுக்கு பின்னாடி அப்படின்னு பார்த்தா முதலமைச்சர், தமிழ்நாட்டின் வருங்கால முதலமைச்சர் காலுக்கு சேர்காலுக்கு இடையில போய்கிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்து உட்கார்ந்து இருக்கிறது ஓபிஎஸ் அப்படின்னு பார்த்தா இத்தனை 4 காலையும் பாஞ்சு போய் அந்த அம்மாவுடைய காலை, சின்னம்மாவோட காலை பிடிச்சி அதுக்கப்புறம் நடந்த காட்சியை பார்க்கணும். எந்திரிச்சு எடப்பாடி பழனிசாமி ஒரு உண்மையான தொண்டர், விசுவாசமான தொண்டர். அந்த அம்மாவுக்கே அல்வா கொடுத்துருக்கீங்கன்னா நீ எவ்வளவு பயங்கர தொகுதியாங்க. ஆர்கே நகர் தொகுதியில 20 ரூபா நோட்டை கொடுத்து திருட்டுத்தனத்துல ஒரு திருட்டுத்தனம் பண்ண குரூப், அந்த குரூப்பையே ஏமாத்துறாருன்னா எப்படியோப்பட்ட ஆளா இருந்திருப்பாரு. உங்களை நம்ப வச்சு ஒரு அழுகையை போட்டு உண்மையான தொண்டர் எடப்பாடி பழனிசாமி. அப்பயே இந்த மனசு நினைச்சிருக்கு, மக்கிரம் பாரு ஆப்பு. திருக்குறளை பத்தி பேசுறதுக்கு கொஞ்சமாவது அயோக்கியதை வேணாமா? என்னன்றி கொன்றாக்கும் உய் உண்டு, செய் நன்றி கொன்ற மகர்க்குன்னு சொல்லி எழுதியிருக்காங்க. என்னன்றி கொண்டார்க்கும் உய் உண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகர்க்கு. செஞ்ச நன்றியை மறந்தவனுக்கு கடைசி வரைக்கும் வாழ்க்கையில வெற்றிங்கிறது கிடையாது. அவன் வாழ்க்கையில எந்த நேரமும் தோல்வியைத்தான் சந்திக்க வேண்டியிருக்கும். யாரு? திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. இவர் ஒடுக்க இழந்தவன் கைபால் அங்க இடுக்க நட்பு. அந்த சசிகலா அம்மாவுக்கு செய்த துரோகம், அந்த அம்மாவுடைய கணவர் நடராஜன் தஞ்சாவூர் பக்கத்தில் விளார் என்ற கிராமத்தில் அவருடைய உடல் கிடத்தப்பட்டிருக்கு. ஆனால் இங்கே அவர் இறந்த பொழுது அவரை முதலமைச்சராக்கிய சசிகலா அம்மையாருடைய கணவர் இறந்து கிடக்கிறார். உன்னை முதலமைச்சராக்கிய அந்த அம்மா தாலி கொடியை இழந்து விதவையாக அருகிலே இருக்கிறார். எவ்வளவு பெரிய துரோகம் செஞ்சவனா இருந்தாலும் இறப்புல போய் நிற்பான். அவன் தாண்டா தமிழன். தமிழ்நாட்டினுடைய பண்பாடு அதுதான். எனக்கு துரோகம் செஞ்சவனா இருந்தாலும் செத்துட்டான், போய் அவனுக்கு ஒரு மாலையை போட்டுட்டு திட்டினாலும் பரவாயில்ல, போய் நான் மாலையை போட்டு வர்றேன்டா. இதுதான்டா தமிழ்நாட்டு பண்பாடு. ஆனா அந்த நடராஜன் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு முதலாவதாக சென்றவர் யார் என்றால் எங்கள் தங்க தளபதி மு.க. ஸ்டாலின். சசிகலா அம்மையாருடைய கணவருக்கு அஞ்சலி செலுத்த போனார். பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க, எப்படிங்க சசிகலா அம்மாவோட கணவருக்கு நீங்க அஞ்சலி செலுத்த வந்தீங்க? எதுக்காக வந்தீங்க?
இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணி இந்த நாட்டையே கெடுத்து குட்டிச்சவர் ஆக்கின இந்த அம்மாவுடைய கணவருக்கு அஞ்சலி செலுத்த வந்திருக்கிறேன். எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. நான் எதற்கு அஞ்சலி செலுத்த வந்தேன் என்றால், அண்ணா அவர்கள் அறிவித்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் மாணவர் தலைவராக மன்னார்குடியில் அந்த மாணவ போராட்டத்தில் கலந்து கொண்ட தமிழ் போராளி நடராஜனுக்கு அஞ்சலி செலுத்த வந்தேன் என்று சொன்னவர் நம்ம தலைவர். எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி செஞ்ச உதவிக்கு இன்னைக்கு நன்றி செலுத்திக் கொண்டிருப்பவர் எங்கள் தங்க தளபதி மு.க. ஸ்டாலின். ஆனா உங்களை முதலமைச்சராக்கிய அந்த அம்மாவுக்கு துரோகம் செய்து, உங்களுக்கு ஆதரவு கொடுத்த ஓபிஎஸ்க்கு துரோகம் செய்த நீங்கள் மக்களுக்கு எப்படி நன்மை செய்வீர்கள்? நீங்கள் மக்களுடைய துரோகி தான். பாட்டு இவர் போல யாரும் ஊர் சொல்ல வேண்டும். அந்த பாட்டோட வரி கேட்டிருக்கீங்களா? கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையில் மறந்து போகலாமா. அதுல ஒரு வரி வரும், இவர் சொன்ன வரிக்கு முந்தின வரி. திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம், வருந்தாத உருவங்கள் பிறந்தென்ன லாபம். அதுக்கப்புறம் தான் இது வரும். இருந்தாலும் அடைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும். அதுக்கப்புறம் ஒரு பாட்டு சொன்னாரு, தேடி வாழ்ந்தவர் கோடியே மறைந்த மக்கள் மனதில் நிற்போம். இவத்தை பார்த்தோன்னே எனக்கு எது ஞாபகத்துனா, 1001 படத்துல ஒரு காட்சி. அதுல அடிமைகள்லாம் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. எம்ஜிஆர் அந்த அடிமைகளோட சேர்ந்து வேலை செஞ்சுட்டு ஒரு பாட்டு பாடுவார். ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை, நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்ந்ததில்லை. அப்ப ராமதாஸ் அவர்தான் மேஸ்திரி. அப்ப ஜெயலலிதா அம்மையார் வந்து அதுல இளவரசி. அவங்க வந்து ராமதாஸ் கேட்பாங்க, மந்திரியாக இந்த இடம் விரைவில் சொர்க்கபுரி ஆகிவிடும் போல இருக்கிறது. உடனே எல்லாம் நமக்கு வாய்த்த அடிமைகள் தான். உடனே அதுக்கு ராமதாஸ் சொல்றார், இளவரசி, நமக்கு வாய்த்த அடிமைகள் மிகவும் திறமைசாலிகள், ஆனால் வாய் தான் காது வரை இருக்கிறது அப்படின்னாங்க. அன்னைக்கே இந்த அம்மா முடிவு பண்ணிருச்சு, இந்த அம்மாவோட அடிமைகளுக்கு வாய் தான் காது வரைக்கும் இருக்குங்க. ஆனா இந்த அம்மாவை நான் உண்மையிலே பாராட்டுறேன். இந்த குரூப்புகளை வச்சு எப்படித்தான் மேட்சாங்களோ, உண்மையிலே பெரிய அதிசயம் தான் ஐயா. இந்த பாட்டு இன்னும் எத்தனை பாட்டு இருக்கு. எடப்பாடி பழனிசாமிக்குனே ஒரு பாட்டு எழுதி ஜெயா டிவியில போடுறாங்க. எல்லாரும் போய் காலில் பொத்து 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 பொத்துன்னு யாரு சசிகலாமா காலில் விழுகிறத காமிச்சு ஜெயா டிவியில எந்த பாட்டை போட்டாங்க தெரியுமா? சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார். அப்ப விழுந்துட்டு இருக்கிறது யாரு தெரியுமா? எடப்பாடி. ஒரு மானம் இல்லை, அதில் ஈனம் இல்லை, அவர் எப்போதும் வால் பிடிப்பார். கலைஞர் டிவியில போடல, சன் டிவியில போடல, ஜெயா டிவியில போடுறாங்க. எந்த பாட்டு? எடப்பாடி காலில் விழுகிற காட்சியை காமிச்சு, சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார். ஒரு அதிமுக கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தரா மேடைக்கு வர்றப்ப எம்ஜிஆர் பாட்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. மேடைக்கு ஒவ்வொருத்தரா வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப ஓபிஎஸ் மேடைக்கு வர்றப்ப என்ன பாட்டு போட்டாங்க தெரியுமா? நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு, அவன் பேர் மனிதன் அல்ல, நாவில் ஒன்று நினைவில் ஒன்று, அதன் பேர் உள்ள. அவர்தான் கும்பிட்டு வர்றாரு. உன்னைய பத்தி தான் பாடிக்கிட்டு இருக்காங்க, விவரம் தெரியாம கும்பிடுறேன். எடப்பாடி பழனிசாமி வர்றப்ப என்ன பாட்டு போட்டாங்க தெரியுமா? குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா, தினம் கொள்ளையடித்து வல்லமை காட்டும் இருட்டு உலகமடா, தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா, இதயம் தெரிந்த மருந்து சொல்லடா. அடுத்து இன்னொரு குரூப் வருது. அதுக்கு என்ன பாட்டு போட்டாங்க தெரியுமா? அதே அப்பா அந்த பாட்டு. இப்படி அவங்களுக்குன்னே எம்ஜிஆர் ஏகப்பட்ட பாட்டு பாடி இருக்காரு.
அப்புறம் ஒன்று சொல்றாரியா, நாங்கள் அறிவித்த திட்டங்களை தான் ஸ்டாலின் அவர்கள் ஸ்டிக்கர் ஒட்டி அவர் போட்டோ எடுக்கிறார். இவர் அறிவிச்ச திட்டத்தை தான் ஸ்டிக்கர் ஒட்டி நம்ம தலைவர் போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காராம். அட ஞான சூனியமே, நான் இருக்கிற பாடநூல் கழக தலைவர் பதவிக்கு நாம பொறுப்புக்கு வந்த பிறகு ஏற்கனவே அந்த ஆட்சியில மாணவர்களுக்கு கொடுக்கிற பைய பொருள்கள்லாம் அடிச்சு வச்சிருந்தாங்க. அது அதிமுக ஆட்சியில அடிச்ச பை. அதுல என்ன படம் இருந்துச்சு தெரியுமா? ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி படம், இன்னொரு பக்கம் அம்மையார் ஜெயலலிதாவோட படம். பையில அடிச்சிருந்தா கூட பரவாயில்ல, இந்த ஜாமெட்ரி பாக்ஸ்ல இருக்க ஸ்கேல் இருக்கு பாத்தீங்களா, அதுல எடப்பாடி பழனிசாமி அம்மாவோட படம், காம்பஸ்ல படம், பென்சில் உள்ள எழுதுற பென்சில்ல இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி. அவங்க அதை சீவிடுவாங்க என்ற அறிவு கூட இல்லை பாருங்க. அவர் முகரைய பிளேடு வச்சு சீவிடுவாங்க, அது கூட தெரியாம பென்சில்ல படத்தை அடிச்சு வெக்கம் கட்டதனமா. அப்ப பொறுப்பேற்றவுடன் நான் போய் தலைவர்கிட்ட கேட்டேன், தலைவரே நீங்க ஆட்சிக்கு வந்திருக்கீங்க, எடப்பாடி பழனிசாமி படம் போட்டு கோடிக்கணக்கான பைகளை அடிச்சு கிடக்குது, உங்க ஆட்சி நடந்துட்டு இருக்கும்போது இந்த படம் போட்ட பையை எப்படி தலைவரே நாங்க கொடுக்கறது? இந்த படத்தை மாத்தி நாங்க எப்படியாவது அடிச்சு கொடுத்துறோம் அப்படின்னதுக்கு தலைவர் சொன்னாரு, அப்படி மாத்தி அடிக்கிறதுக்கு செலவாகுமான்னு கேட்டாரு. ஆமா தலைவர்ன்ட்டு டெண்டர் விட்டு எவ்வளவுன்னு கேட்டா 7.5 கோடி ரூபாய் செலவாகுட்டாங்க. தலைவர் சொன்னாரு, அவங்க படத்தோடைய பை புத்தகம் எல்லாத்தையுமே கொடுத்துருங்க, அந்த 7.5 கோடி ரூபாயை தமிழ்நாடு பாடநூல் கழகத்திற்கு நிதியாக நான் தருகிறேன்னு சொல்லி தான் ஆட்சிக்கு வந்த பிறகு கூட சனியம் பிடிச்ச முகப்போட்ட பையை மாணவர்களுக்கு கொடுத்த ஒரு பெருந்தன்மை உள்ள அரசியல் நாகரிகம் உள்ள தலைவர் எங்கள் தளபதி ஸ்டாலின். அவரை பார்த்து ஸ்டிக்கர் ஓட்டுறேன்னு சொல்றிய. மெட்ரோ ரயில் திட்டத்தை நமது மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் சொன்ன மாதிரி அந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை வெளிநாட்டில் சென்று கடன் வாங்கி அந்த திட்டத்தை உருவாக்கியவர் நமது தளபதியார் அவர்கள். இன்னைக்கு அந்த மெட்ரோ ரயில் பயன்படுத்துகிறவர்கள் எப்படியெல்லாம் அவரை வாழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு வேற உதாரணமே தேவையில்லை. நம்ம சகோதரிகளுக்கு ஒரே ஒரு செய்தி சொல்றேன். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காலத்துல வீட்டில் நிறைய பிள்ளைங்க இருந்தாங்க. இன்னைக்கெல்லாம் ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு வீட்டில் பிறந்திருக்கு. அந்த பிள்ளைய கட்டி கொடுக்குறாங்க. கட்டி கொடுத்து வேற ஊருக்கு கட்டி கொடுத்து புருஷன்ட்ட போயிடுச்சு. அந்த பிள்ளைக்கு ஒரு நாள் வீட்டில் இருக்கிறப்ப அவங்க அப்பாவுக்கு சுகம் இல்லைன்னு செல்போனில் மெசேஜ் வருது. உடனே அவங்க வீட்டுக்கார்ட்ட போய் கேட்குது, எப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி, ஏங்க நான் ஒரே பொம்பளை பிள்ளைங்க, எங்கள் அப்பாவுக்கு சமைக்க முடியாம போய் ஒரு 8 பார்த்துட்டு வந்து ஓடி இப்போ நான் பெரிய லாடு நபர்தாச்சா போய் பார்த்துக்கலாம், நானும் வரேன் கூட்டிட்டு போகிறேன், இப்போ போய்க்கலாம். ஏங்க ஒரே பொம்பளை பிள்ளைங்க, எங்கள் அம்மா மட்டும் தலைமாட்டில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கு, சொல்றத கேள்வி சரியா? இது எப்ப? 4 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப என்ன நடக்குது தெரியுமா? அந்த ஒரே பொம்பளை பிள்ளை புருஷன் வந்து, நான் எங்க அப்பாவுக்கு சமைக்கலையா, போய் பார்த்துட்டு வந்துடுறேன், வீட்டு வேலையெல்லாம் கொஞ்சம் பார்த்து வை. ஏய் எப்படி போவ? எங்க அண்ணன் ஸ்டாலின் விடியல் பயணம் பஸ் விட்டுருக்காரு, அதுல ஏறி போய் எங்க அப்பாவை பார்த்துக்கணும். சாத்துக்குடி ஆரஞ்சு பழமா மகளிர் உரிமை தொகை மாசம் 1000 ரூபாய் என் அக்கௌண்ட்ல வருது, அதுல எங்க அப்பாவுக்கு ஹார்லிக்ஸ் வாங்கி கொடுத்துருவேன்னு ஒரு பெண்ணை சொந்த காலில் பொருளாதாரத்தில் நிற்க வைத்த ஒரு மாபெரும் திட்டத்தை அமல்படுத்திய தலைவர். இவர் கேட்கிறாரு, என்ன திட்டம் செய்தீர்கள் 4 ஆண்டுகளாக? வரிசையா திட்டங்களை எல்லாம் சொல்லிக்கிட்டே போலாம். அதுக்கு ஒரு மிகப்பெரிய 1 மணி நேரம் மேல போடலாம். அதுக்கு மகளிர் உரிமை தொகை, புதுமை பெண், இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னுயிர் காப்போம் 48 அந்த திட்டத்தில் எவ்வளவு உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்குன்னு சொன்னா 4 லட்சம் உயிர்கள், 3.5 லட்சம் உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்குன்னா ஒரு கடவுள் செய்ய வேண்டிய பணியை 3 லட்சம் பேரை உயிரோடு கொண்டு வந்திருக்கிற திட்டம் எங்கள் சுகாதார அமைச்சருடைய அந்த திட்டம். அது மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய திட்டம். அது கிடக்கட்டும். ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிச்சிடறேன். நான் எம்எல்ஏ சொன்னேன் 8:40 நான் முடிச்சிடுறேங்க. ஒரே ஒரு செய்தி. அதே மாதிரி இன்னொரு பாட்டு வந்திருக்கு, கேட்டிருக்கீங்களா? காத்து மேல
காத்து கீழ, காத்து சைட்ல, காத்து லெப்ட்ல, நாட்டு மேல காத்தடிக்குது, காத்து மேல நாத்தடிக்குது, எல்லாமே குப்பை மேடம்மா அப்படின்னு பாட்டு. இதையும் எடப்பாடிக்கு அழகா போடலாம். ஆப்பு மேல ஆப்படிக்குது, ஆப்பு ரைட்ல, ஆப்பு சைட்ல, ஆப்பு லெப்ட்ல, ஆப்பு மேல, ஆப்பு கீழ, ஆப்பு மேல ஆப்படிக்குது, எடப்பாடிக்கு ஆப்படிக்குது, வழிநெடுகள்லாம் ஆப்பு ஆப்புமா. 2026 சைபர் வாங்கி 2026 முட்டையை வாங்க. ஆப்பு மேல ஆப்பு ஆமா, ஆப்பு மேல ஆப்பு வாங்கிட்டு இருக்கிற எடப்பாடி பழனிசாமி கொடநாடு கொலை வழக்கு இன்னைக்கு அவருடைய பேர்ல இருக்கு. 4448 கோடி ரூபாய் வழக்கு, கோடி ரூபாய் வழக்கு இன்னைக்கு சிபிஐல இருக்கு. அதுக்கு தடை கேட்டு இன்னைக்கு அதற்கு ஸ்டே வாங்கி நிறுத்தி வச்சிருக்காரு. அந்த வழக்கு வந்துச்சுன்னா எடப்பாடி பழனிசாமி சேலம் ஜெயில கட்டம் போட்ட டவுசர் தான் உட்கார்ந்து ஆப்பு மேல ஆப்படிக்குது, பழனிசாமிக்கு ஆப்படிக்குது, சேலம் ஜெயில கஞ்சி கஞ்சிமா சோறு சோறுமா. யார்கிட்ட 2026 நாங்க மீண்டும் ஆட்சிக்கு வருவோம். ஒரு செய்தியை சொல்லி முடிச்சிடறேன். ஜெயலலிதா அம்மையார் இறந்த போது அவங்க மேல ஒரு தேசிய கொடி போட்டிருந்தாங்க. அந்த இறப்பு காட்சியை நீங்க டிவியில பார்த்திருக்கலாம். பார்க்கிறப்ப அங்க இருக்க போலீஸ்காரங்க அப்படின்னு ஒரு ராணுவ வீரன் போய் அந்த தேசிய கொடியை எடுத்து மடிச்சு யார்கிட்ட கொடுக்கறதுன்னு முடிவு ஆகல. சசிகலா அம்மா நிக்கிறாங்க, ஓபிஎஸ் நிக்கிறாரு. இவர் எங்க கிடந்தாருன்னு தெரியல. யாரு நம்பால, யாரு துப்பாக்கூர் அங்க எங்கேயோ மூலையில கிடக்கிறாரு. தேசிய கொடி எடுத்துட்டு வந்த அந்த போர் வீரன் யார்கிட்ட கொடுக்கறதுன்னு தெரியாம அன்னைக்கு முதலமைச்சர் பொறுப்புல இருந்த ஓபிஎஸ் கொடுக்கறதா, இல்ல சசிகலா அம்மாட்ட கொடுக்கறதா, செங்கோட்டையிட்ட கொடுக்கறதா, யாருக்கே கொடுக்கறது, தினகரன் கொடுக்கறதான்னு முழிக்கிறேன். அப்புறம் ஓபிஎஸ் தான் யாரு சின்னம்மாவை பார்த்து சொன்ன சின்னம்மாவையில் அந்த தேசிய கொடி, அந்த தேசிய கொடி எங்கெங்கெல்லாம் போயிட்டு வந்து இன்னைக்கு எங்க கிடக்குதுன்னே தெரியாம ஒரு வீட்டில் எந்த மூலையில கிடக்குதோ. ஆனால் என் தானை தலைவன் டாக்டர் கலைஞர் மீது போர்த்தப்பட்ட தேசிய கொடி ஒரு ராணுவ வீரன் அதை வாங்கி கொண்டு வந்து யாரிடம் கொடுத்தான் என்றால் எங்கள் தங்க தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் கையில் கொடுத்தார். அந்த தேசிய கொடியை 2026 கம்பீரமாக ஜார்ஜ் கோட்டையில் ஏற்றியவர் நம் தளபதி மு.க. ஸ்டாலின். எப்படி ஜெயலலிதா அம்மையார் மேல போத்திருந்த தேசிய கொடி இன்னைக்கு எங்க கிடக்குதுன்னே தெரியாம அட்ரஸ் இல்லாம கிடக்குதோ, அதுபோல சாகும் வரை எடப்பாடி பழனிசாமியால் ஜார்ஜ் கோட்டை பக்கத்தில் வந்து கொடியை கூட தொட முடியாது. சிலுவம்பாளையம் ஊராட்சியில வேணா நீங்க கொடி ஏத்தலாம், அல்லது நீங்களா வீட்டுல ஒரு கொடியை வச்சு ஏத்தி நீங்களா சரிட்டடிக்கலாம். இன்னொரு வாய்ப்பு இருக்கு, ஜெயில நீங்க கொடி ஏத்தலாம். இன்று புதிதாக கைதியாக வந்திருக்கக்கூடிய பழனிசாமி அவர்கள் சேலம் சிறைச்சாலையில் கொடியேற்றுவார், அங்க வேணா ஏத்தலாம். ஆனால் 2026 ஆகஸ்ட் 15 அன்று வெற்றி கொடி ஏற்றப் போவது எங்கள் திராவிட மாடல் முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் என்பதை சொல்லி வீலாவட்டுக் கொண்டிருக்கும் எடப்பாடி பழனிசாமி முகத்திரையை கிழிக்க இன்னும் பல கூட்டங்களிலே உங்களை சந்திப்பேன் என்று சொல்லி பலருக்கு பதில் சொல்ல வேண்டி இருக்கிறது. வருகிற 25ஆம் தேதி ஆவடியில் அருமை அமைச்சர் நாசர் அவர்களுடைய தலைமையில மொழிப்போர் தியாகிகள் கூட்டத்தில் நான் பேச போறேன். அங்க நான் ஒரு குறிப்பிட்ட 2 பேருக்கு பதில் சொல்ல இருக்கிறேன் என்று சமூக வலைதளத்தில் இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்களுக்கு சொல்லி இந்த அருமையான பொதுக்கூட்டத்தை மாநாட்டை ஏற்பாடு செய்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றியை உறுதிப்படுத்திய சோழிங்கநல்லூர் கிழக்கு பகுதியைச் சேர்ந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். டாக்டர் கலைஞர் திராவிட முன்னேற்ற கழகம், தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின், இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மாசு